Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து கோலாறு பாஸ் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன பிரசவம் நடந்துட்டு இருக்க? என்னங்க நொன்னங்க என்ன? ஓ, சும்மா இருந்த ரேஞ்சுக்கு இங்க பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. கோவக்காரரா. என்ன அவனை வேலை நம்ம அவன்கிட்ட போயிட்டு இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்கன்னா भाई ओपनर है क्या तुम्हारे पास? इर्रा ஏன்டா பதற இத வச்சு ஓபன் பண்ணியாச்சு போ. எனக்கு எதிரிங்க வெளியே இல்ல பல்லுங்க இருக்கீங்க. இவனை கொன்னுடலாமா? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? ஐயோ போட்டு கண்டிப்பா வைஃபா தான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்ப வரீங்க? இதுக்கு மேல நீ பேச தங்க உனக்கு நம்மளோட ரொம்ப கோவக்காரன். இவங்களா அவர் மொழியே சரியில்லை, வேற ஏதோ பண்ணிடுவார் போல. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இதுவா ஐயோ பாட்டி கியூட் ஐயோ டேய் ஆட்டோ பாய் தூங்குறாரா? பிரேக் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி தூங்க முடியலடா நிம்மதி. அவளும் பிரேக் வச்சு கவுத்து விட்டுறான்னு நினைச்சேன். நானும் படுவேங்க. சனிய போய் தர நல்ல முடிவு. நிம்மதியா திங்க முடியுதா? இதுனா புண்ணுலயே முடியாது, காத்தோட்டமாவும் இருக்கு. ரியலாவே இல்லா. அடிபட்டா ஆஸ்பத்திரி போவா. அங்கிட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் அடிச்சு கிடக்குறாங்க. சாரே ഈ ലോകത്തിൽ യോഗ്യன்னு ஒரு ஆள் உണ്ടെങ്കിൽ அது பாலக்காட்டு மாதவனா. நீ கேமரா வச்சதுனால தான் படம் எடுக்குது. சூப்பரா இருக்குமா? மேட்ரிமோனியா? மேட்ரிமோனியா? மந்த்ரா. ஓ, ட்ரெஸ் காமிச்சுக்கிறேங்க ஒரு பொண்ணு. ஐயோ பல்ப் வாங்கிட்டாரு. அப்போ உன் நிலைமை பூரா சொம்பு மேல தான் இருக்கு. இரு டேல் போடுங்க. போடும். இடி விழுந்துச்சுடா. வீட்டை கொதிச்சுட்டா விட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்னடா பண்றீங்க? ஓ இல்லைங்க இப்ப பாத்திரமே இந்த மாதிரி வருது. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஏதோ நல்லா இருக்குடா அது. ஆடா பாயிலே தலைங்கிருக்கு. அட துஷ்ட பயலே. ஏய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கேள்வி. ரொம்ப வைபாகிறாரு. தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கா. நின்று ஆடுங்களா? பின்னாடி அந்த குழந்தை பாரு. நான் விட பாட்டுக்கு வைப் பண்ணுறாரு நினைச்சேன். நோட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வெறி பிடிச்சிச்சியா? ஐயோ நான் வேற மாதிரி நினைச்சேன். இந்த இடத்துல குழந்தைங்கள்லாம் என்ன வேலை? சொல்ல
தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதுவும் தண்ணியில ரெடியா நின்று தண்ணிக்குள்ள இறங்கினாதான் பிடிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போற விளையாடுப்பா. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஐயோ, சத்தியமா இதெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கிறோம் பார்த்தது. என்னது இது? அவர் பேர் ரெட்டு, இவர் பேர் ஷிட்சன். என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கையின் பேரு என்ன விட்டுறாடே. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி, நெஞ்சை தொட்டு பெண்ணி அவனுக்கு என்ன பண்றது? சாமி எனக்கு இறக்கி விட்டுறாமா ஓடிடுறான். கூட்டு போங்கடா. எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. ஒரு கவனா என்ன ஆகும்? ரொம்ப பிடிக்குமா? Aunty, not only dog. All animals liking me. அடடே தாத்தா பெரிய போட்டோகிராஃபர் போல. பின்னாடி தள்ளிட்டு வர அவருக்குமா தெரியல இவர் என்ன பண்றாருன்னு. செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன் நான். மண்டையை மறைச்சு போச்சுடா. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். One message to your ex. நம்பர் இல்ல. ஐயோ பாத்துருங்க, ரொம்ப இன்னசென்ட்டுங்க இவரு. இவரை போய் அந்த பொண்ணு விட்டுருக்குனா என்ன சொல்றது? அதனாலதான் விட்டு- ஓ பிக் ஃபேன். ஓ அப்பா மதுரமுத்துக்கா அப்படி. நாங்களும் பண்ணுவோம், விவசாயம் பண்ணிருக்கோம். அതൊക്കെ அவங்களும் பேசுவாங்க நார்மலா. யானை பார்த்து அதப்பா லாஸ்ட் வாரம் தான் மாறுறீங்க. முன்னாடி எல்லாம் எதுவும் வந்துடுறாங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு சிரிப்பா இருந்தது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குடிமகனே. குடிமகனே. இந்த பஸ் ஒரு அழுத்தியா. என்னடா இது சின்ன குழந்தை செட்டி மாட்டி விட்ட மாதிரி ஆடினு இருக்க? ப்ளீஸ் டு நாட் ரிமூவ் யுவர் ஃபுட்வேர். உங்க காலனிகளை வெளியில கழட்டவனா உள்ள இருக்கே போட்டு போலான்னு போட்டிருக்கு. ஆனா செருப்பு போற இடத்துல இந்த நோட்டீஸை பார்த்தோன்னே ஓ செருப்பு இங்க கழட்டிட்டு போக சொல்றாங்கன்னு நினைச்சு எல்லாரும் இங்க கழட்டிட்டு போயிட்டாங்க. இங்கிட்டா அதாவது நோட்டீஸ் ஒட்டி இருந்தாலே கட்டி விட்டுறது. ஏய் போலீஸ் பயம் இல்லையா அவங்களுக்குலாம்? டிரைவரை பிடிக்கலாம். வண்டி எடுத்தோம். அதுதான் இன்னும் கேஸ் இன்னும் பெருசா தானே போவோம். வந்திருக்கேன் இந்த வாட்டி விடவே மாட்டேன். அதுக்கு நின்னே மாட்டி இருந்திருக்கலாமே. அது ஒண்ண மாதிரி 4 பேர் டிபார்ட்மெண்ட் அட பாய். தூத்துக்குடி ஜில்லாவே சுத்தம் பண்ணிடலாம். பேரு அவ்வளவுதான். நாங்க திரும்பிட்டோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவ்வளோதான். இன்ஸ்டா ஓபன் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். லாஸ்டா சொல்லிச்சிங்களா அந்த குழந்தைங்க, அதுதான் அவ்வளோதான். பாய்ஸ்னா அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து பண்ணு மட்டும்தான் தெரியும், எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க தெரியாது. எங்கே என்ன நடந்தாலும் ஒரு யாரையே தொத்தின்னு வருது, உயிர் வாங்கி இருந்தாலும் பண்ணிடுவானுங்க. அவ்வளோதான். இது என்ன சொல்கிறது? இல்லை சின்ன வயசு ஸ்கூல் டேஸில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இல்லைன்னு நினச்சோம். பார்த்தா இப்போ ஒரு மாதிரி இருக்கானுங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆக்டிவிட்டி இல்லாமல் எல்லாமே இப்போ ஃபோனு கை அப்படி மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதை பார்க்க ஒரு சந்தோஷம் இருக்குது. பரவாயில்ல கொஞ்சம் பேர் இருக்காங்களேன்ட்டு. ஓகே, எங்களை வீடியோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.